ஆப்கி அதாலத்தில் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் மணிஷ் திவாரி அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவருடைய அரசாங்கம் ஓட்டுகளுக்காக ரொம்ப அவசரத்துல முடிவெடுக்கிறாங்க. இந்த ஃபுட் செக்யூரிட்டி பில் வந்ததிலிருந்து ஆர்டினன்ஸ் ரீதியா அப்ப இருந்து தேர்தல் கொஞ்சம் சீக்கிரமா நடக்க போற மாதிரி இருக்கு. தேர்தலை பத்தி சொல்லணும்னா தேர்தல் 2014 தான் நடக்கும். உங்களுக்கு ஓட் பண்ற பார்ட்டிஸ், உங்களுக்கு சப்போர்ட் பண்ற முலாயம் சிங் மாதிரி மக்கள், அவங்களுக்கும் இது ப்ராப்ளமா தான் இருக்கு. ஒரு தலைவர் என்கிட்ட சொன்னாரு, இதை நீங்க மணிஷ் அவர்கள் கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. इतनी जल्दी क्या है गौरी साजन के घर जाने की, सखियों के साथ बैठ जरा कुछ बातें हैं समझाने की. யாரு உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி சொன்னாங்களோ அவங்கள கண்டிப்பா நான் மதிக்கிறேன். ஆனா உண்மை இதுதான், சமாஜ்வாதி கட்சி கூடயும் எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. அவங்களோட அச்சம் இருக்கு. இந்தியாவோட விவசாயத்துறை, அதுக்கு இதனால என்ன விளைவு ஏற்படும்னு பயம் இருக்கு. ஆனா விவசாயத்துறை அமைச்சர் பொது இடங்கள்ல எப்படியும் ரொம்ப வியாபார ரீதியா இந்த விஷயத்த கிளியர் பண்ணிருக்காரு. இந்த நாட்டுல உணவு தானியம் இருப்பு இருந்துகிட்டு இருக்கு. உணவு தானியங்களுக்கான கையிருப்பு எப்பவும் இருக்கு. இதை செயல்படுத்துறதுக்கு அப்புறம் ஒருவேளை கடவுள் புண்ணியத்துல அது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, இயற்கை பேரழிவு ஏற்பட்டால், ஏதாவது வறுமை ஏற்பட்டால், அப்ப கூட இந்த நாட்டுல எவ்வளவு சேமிப்பு இருக்குன்னா எங்களுக்குள்ள அந்த திறமை இருக்கு. நாங்க மக்களுக்கு கொடுத்த வாக்க எந்த சூழ்நிலையிலையும் நாங்க காப்பாத்துவோம். அதுதான் பெரிய பேரழிவு இருக்கு. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நாட்டுல இந்த மாதிரி சட்டம் எதுக்காக தேவைப்படாதுன்னா, பசியில சாகரவங்களுடைய எண்ணிக்கை 4%, ஆனா 40% மக்கள் ஊட்டச்சத்து குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மேல் நியூட்ரிஷனால சாகுறாங்க. இப்ப அவங்களுக்கு மலிவான அரிசிய குடுக்கறதுக்கு பதிலா மேல் நியூட்ரிஷனை சரி பண்ணி ஆகணும். இன்னைக்கு ஆப்கே அதாலத்திலே நான் வந்து வாக்கு தரேன். ஒரு தடவை இந்த அவசர சட்டம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் மத்த தேவையான பொருட்கள்லாம் இருக்கே, அதுல உப்பு இருக்கு, எண்ணெய் இருக்கு, அதையும் சுத்தமான தண்ணி இல்லாததால மக்கள் சாகுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வசதி இல்லாததால மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஃபிகர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு 3வது கர்ப்பிணி பெண் சரியான உணவு கிடைக்காததால ரத்தம் இல்லாம பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை பசங்களை பத்தி சொல்லணும்னா, இது யூனிசெஃப்போட புள்ளி விவரங்கள். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 180 பசங்க மேல் நியூட்ரிஷனால இறந்துகிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது சரிதான் சார். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நான் இதுக்காக எங்கேயும் ஓடி போகல. இதுல எந்த பாகுபாடும் பார்க்கல. நீங்க சொல்றது சரிதான், மால் நியூட்ரிஷன் ஒரு பிரச்சனை தான். ஆனா மால் நியூட்ரிஷன் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு முதல்ல அடிப்படையான முக்கியமான காரியங்கள் இருக்கு. அதாவது மக்களுக்கு தேவையான அடிப்படை தானியங்கள்லாம் இருக்கு. அவங்களுக்கு தினசரி உணவு அதை வழங்கணும் இல்லையா? ஒருவேளை மக்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழங்குற சிஸ்டம் இருக்கே, அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அது அப்படியே தான் இருக்கு. அப்புறம் இத ராஜீவ் காந்தியே சொன்னாரு, இப்ப ராகுல் காந்தியும் சொல்றாரு, மக்கள் கிட்ட அந்த பணமும் அந்த தானியமும் போய் சேரவே மாட்டேங்குது. அதுல இருந்து 1/3 நடுவுலயே மக்கள் சாப்பிடுறாங்க. ரஜத் சார், இது எந்த மாநிலத்துல பொது விநியோக அமைப்பு எந்த அளவுல இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த உணவு தானிய சட்டம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியும். அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்றதுக்காக எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியது என்னன்னா, எங்களுக்கு அது வந்து சேரலங்கிறத சொல்லணும். நீங்க என்னடா எதிர்கட்சியோட, முக்கியமா பிஜேபி, அவங்களுடைய இந்த சந்தேகம் உண்மைதானா? இந்த காங்கிரஸ் இந்த ஆர்டினன்ஸ் இதுக்காக தான் கொண்டு வந்தாங்க, ஓட்ஸ் கிடைக்கும்னு. ஃபுட் செக்யூரிட்டியை விட அதிகமா இதுல ஓட் செக்யூரிட்டி இருக்கு. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே தேச நலனை கட்சி நலனை விட பெருசா நினைச்சா அது நடக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஆணைய சப்போர்ட் பண்ணி ஆகணும். அவங்க இதுல பங்கேற்கணும். அதை விட்டுட்டு இத பத்தி விமர்சனம் எல்லாம் பண்ணக்கூடாது. ஒருவேளை அவங்க விமர்சனம் பண்ணாங்கன்னா இந்த நாட்டுக்கு நல்லாவே தெரியும் யாரு எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் யாரு அவங்களுக்கு துணையா இருக்காங்க, யாரு எதிரா இருக்காங்க அப்படின்னு. ஆனா நீங்க என்னோட இந்த கேள்விக்கு பதில் சொல்லல. ஃபுட் செக்யூரிட்டியோட சேர்த்து ஓட் செக்யூரிட்டியும் பண்றீங்களா? பாருங்க, ஓட்டை பத்தி சொல்லணும்னா ரஜித் சார், ஜனநாயகத்துல மக்கள் தான் கடவுள் சொரூபம்னு சொல்லலாம். அப்புறம் 2014 வரும்போது மக்களோட முடிவு எதா இருந்தாலும் நாங்க ஏத்துக்குவோம். ஒருவேளை அரசாங்கத்தை அமைக்க இன்னொரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அரசாங்கத்தை அமைப்போம். வாக்கு கொடுத்துருக்கோம், அதை நிறைவேற்றுவோம். வேற யாருக்காவது ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தா அவங்க முடிவுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண போறோம். இது ஜனநாயக சக்கரம் எப்பவும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்க விரும்புறேன். நான் உத்தரகாண்ட்ல இருந்து வரேன். எனக்கு தரைமட்ட யதார்த்தம் என்னன்னு தெரியும். அதனால மன்ரேகாவை பத்தி பேசணும்னா
அங்க எவ்ளோ தொகை வந்தாலும் அது வந்து அக்கவுண்ட்ஸ்ல அதுல அதுல எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்களோ, யார் பேர்லாம் இணைஞ்சிருக்கோ அதுல பாதி பேரு எப்பவோ இறந்துட்டாங்கன்ற விஷயம் எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுது. ஆனா அவங்க பேர்ல மன்ரேகா ஸ்கீம் போயிட்டு இருக்கு, அப்புறம் அவங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்துட்டு இருக்க பணத்துல பாதி பணத்தை நடுவுல இருக்கவங்க சாப்பிட்டுடுறாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சோ மன்ரேகா ஸ்கீம் எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சுது? மன்ரேகா காசோட விநியோகம் இருக்கே, அது அந்த கிராமத்து பஞ்சாயத்து மூலமா தான் கொடுக்கப்படுது. இப்ப ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு கிராமத்துல இருந்தோ இல்ல எந்த இடத்துல இருந்து வரீங்களோ அங்க இந்த மாதிரியான மக்கள் இருந்தா அவங்க ஏழைகளோட காசையும் சாப்பிடுறாங்கன்னா அப்போ கண்டிப்பா அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை Actually, இது எடுக்கப்படும். ஃபுட் செக்யூரிட்டிய பத்தி. இந்த உணவு பொதுமக்கள் கிட்ட போய் சேருமா இல்லையாங்கிறது தான் மக்களுடைய சந்தேகம். பாருங்க, நீங்க சொல்றது முழுக்க முழுக்க சரிதான் ரஜித் சார். லாஸ்ட் மைல்ல ஏதாவது ஒரு அரசாங்க ஸ்கீம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மக்கள் கிட்ட போற வழியில நடுவுல எங்கேயாவது தப்பு நடக்கும் இல்லையா? அப்புறம் இன்னைக்கு இந்த நாட்டுல மிகப்பெரிய சவால் என்னன்னா, எங்களுக்கு எதிரில இல்ல, அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அனைத்து ஆலோசகர்களுக்கும் இந்த லாஸ்ட் மைல் இருக்கே, இதை எப்படி சரி பண்ணணும், இத வேற என்ன பண்றதுன்னா 1,25,000 கோடி That's மக்கள் right. தொகையில வெறும் 25,000 ஆமா, கோடி மக்களுக்கு இதுக்காக தான் தான் போய் அரசாங்கம் இல்ல அது இல்ல நான் அது சொல்ல வர்றது, இதுக்கு தான் இன்னொரு ஸ்கீம் அரசாங்கம் ஆரம்பிச்ச இன்னொரு ஸ்கீம், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இங்க பாருங்க, நீங்க இல்ல, தானியங்களை நான் என்ன கேள்வி கேட்டேன்னா- பிசிக்கலி நீங்க டெலிவரி பண்ணி இல்ல, ஆகணும். அதுக்கு கண்டிப்பா இது- அதை பிசிக்கலா தான் டெலிவரி பண்ணணும். ஆமா. ஆனா காசை டிபிடி மூலியமா மக்களுக்கு காசு அனுப்புறத, அதோட நோக்கத்தை பாத்தீங்கன்னா அது இதுதான். அதாவது டெல்லியில இருந்து ₹1 அனுப்புனா அந்த ₹1 மக்கள் கிட்ட போய் சேரணும். என்ன ஆனா, நாங்க என்ன அந்த நினைக்கிறோம்னா அது புள்ளிவிவரங்கள் என்கிட்ட இருக்கு. அருணா ராய், ம். அதாவது சோனியா காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, என்எஸ்சி மெம்பரா இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அஜ்மீர்ல விசாரிச்சிருக்காங்க, 35,000 பேருக்கு பணம் அனுப்பியிருக்காங்க, ஆனா 150 பேருக்கு தான் போய் சேர்ந்திருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். எங்க பக்கத்து மாவட்டத்துல எங்க அரசாங்கம் 51 மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கு. எங்க பக்கத்து மாவட்டம் பத்தேகாட். இதுக்கு முன்னாடி கட்டத்துல அதையும் தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் அங்க அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. அரசாங்கம் அவங்களுக்கு எந்த பணத்தை அனுப்புனாங்களோ அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா எங்களோட நோக்கம் காசை சரிசமமா பகிர்ந்து கொடுத்தாதான் பாரத் மகானா ஆக முடியும். இதுதான் டிபிடிக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம்.